ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான வேளையில் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பிலிப்பியர் நிருபத்திற்கென்றே விசேஷமான சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெரி பெக்யூலியர் அண்ட் ஸ்பெஷல். வேதத்தில் வேறு எங்கேயுமே அந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் அருமையாக இந்த வேத பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 1:3 வாசிக்கலாம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். நீங்கள் அதற்கு என்ன பட்டவர்களானபடியால்? உடன்பட்டவர்கள். இந்த உடன்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வேற எங்கேயுமே கொடுக்கப்படலை. உடன்படுதல் அப்படின்ற அந்த வார்த்தை தமிழில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வேறெங்கும் என்ன செய்யப்படவில்லை, பயன்படுத்தப்படவில்லை. ஆங்கிலத்தில் ஃபெல்லோஷிப் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் கிரேக்க மொழியில் கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம ஃபேமிலி கேம்ப் எந்த பேரில் தான் வைப்போம் சொல்லுங்கள்? கொய்னோனியா. கொய்னோனியா அப்படின்னா உடன்படுதல், ஒற்றுமையாக இருத்தல், ஒன்றையே சிந்தித்தல், இப்படி நிறைய வார்த்தை. ஃபெலோஷிப், அசோசியேஷன், கம்யூனிட்டி, கம்யூனியன், ஜாயிண்ட் பார்ட்டிசிபேஷன், இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். கொய்னோனியா அப்படின்னா 2 பேர் இருதயம் ஒத்து ஒரு காரியத்தில் செயல்பட, ஒரே சிந்தையோடு செயல்பட ஒப்புக்கொள்ளுதல். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா கவனன்ட் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். இன்றைக்கு தேவனோடு உடன்பட்டிருக்க கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆமென். இங்கே வசனத்தில் ரொம்ப அழகாக இங்கே சொல்கிறாரு, நீங்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாய் இருந்தபடியால். ஆமென். 3 காரியத்தை என்ன எல்லாரும் கவனிக்கணும். 3 காரியத்தில் இவர் சொல்கிறாரு நீங்கள் உடன்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு. 3 காரியத்தில் பைபிளில் உடன்படக்கூடாதுன்னு இருக்கு. சொல்லுங்கள், 3ல் என்ன செய்யணும், உடன்படணும். 3ல் என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது. இன்றைக்கி நான் வேகமாக அந்த 3 சொல்ல போகிறேன். ஆமென். முதல் காரியம், நம்ம உடன்பட வேண்டிய காரியம் சுவிசேஷம். சுவிசேஷத்தில் உடன்படுதல் அப்படின்றது, நான் முதலாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். 2வது சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். இதுதான் சுவிசேஷத்திற்கு உடன்படுதல். நான் விசுவாசிக்காத ஒன்றை என்ன செய்ய முடியாது, அறிவிக்க முடியாது. அப்போ நான் விசுவாசிக்கணும் முதல்ல, 2வது என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். இது சுவிசேஷத்தில் உடன்படுதல். 2வது உடன்படுதல் அப்படின்னு சொல்லும்போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எபேசு சபையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. உபத்திரவத்தில் உடன்படுதல். அந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாத்திரம் என்னோட உபத்திரவத்தில் கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடன்பட்டிருக்கிறீங்க. ரொம்ப அழகா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இந்த வெறும் கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை இல்லாமல் சூங் கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சூங் கொய்னோனியா, எஸ்யூஜி சேர்ந்து இருக்குது. எஸ்யூஜி எஸ்ஓஎன்ஜி அப்படின்றது ப்ரொனவுன்சியேஷன். சூங்கோயினோனியா. ஏன் அந்த சூங்கோயினோனியா அப்படின்னா, இங்கே வெறுமன உடன்படுதல் அல்ல, பிகம் அ பார்ட்டேக்கர். அடி விழும்போது என்ன செய்யறது, அடி வாங்கிறது. அங்கே முதல்ல சொன்னது கூட என்ன செய்தல், போகுதல், ஒத்து போகுதல். இங்கே கூட போகுதல் மட்டும் இல்லை, அடியே விழுந்தாலும் என்ன செய்யறது, அடி வாங்கிறது.
பட்னி கிடக்கிறாரா பவுல்? யாரும் பட்னி. இப்போ பவுலுக்கு தேவை வந்துருச்சா, அதில் நான் என்ன செய்கிறேன், பங்கெடுக்கிறேன். இப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, they become partakers. அவர்கள் அதில் பங்குதாரர்களாய், அதில் அவர்களுடைய பங்கு இருக்கணும், ஷேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆமென், அல்லேலூயா. பல நேரங்களில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது, நீங்கள் பாஸ்டர் இது என்னுடைய பங்கு இந்த ஊழியத்தில், ஆமென், எத்தனையோ முறை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி. ஆமென். எனக்கு அந்த மாதிரி செய்கிற நண்பர்கள் அநேகர் இருக்கிறதுனால தான் சில ஊழியங்களை என்ன செய்ய முடியுது. இல்லாட்டி என்ன செய்ய முடியாது. திடீர்னு நினச்ச நேரத்தில் ட்ராக்ஸ் போடுறது, அதெல்லாம் கர்த்தர் சொல்லாமல் அல்லது நீங்கள் பங்கெடுக்காமல் சில விஷயத்தை என்ன செய்ய முடியாது. சுவிசேஷ ஊழியத்தில் நாம் ஒருவர் பங்காளிகளாய், அதாவது உடன் பங்கு, சூங்கோயினோனியா அப்படின்னும் போது ரொம்ப நெருக்கமாக பின்னப்பட்டு பிரிக்கவே முடியாத அளவுக்கு அடி வாங்கினா 2 பேருக்கு. சில நேரம் வீட்டில் அப்பா பிள்ளை அடிக்க போகும்போது பாதி அடி யார் வாங்குவா? ஏன் காப்பாத்துறேன்னு யார் அடி வாங்குவா? அம்மா அடி வாங்குவாங்க. இந்த பிள்ளைக்கு அப்பா அடிக்கிறது வலிக்காது, ஆனால் அம்மாவும் சேர்ந்து அடி வாங்குறாங்களேன்னு வலிச்சு என்ன செய்யும், திருந்தும் பல நேரங்களில். ஆமென். இதுதான் உடன்படுதல். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் உடன்படுதல். 2வது அந்த உபத்திரவத்தில், பாடுகளில் என்ன செய்தல், உடன்படுதல். ஆமென். இங்கே அடுத்தது ஒரு காரியம் சொல்கிறார் பவுல், இந்த சபை உடன்பட்டதை குறித்து 15ஆம் வசனத்தில், சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கோதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் என்ன செய்யவில்லை, உடன்படவில்லை என்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பல நேரங்களில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, என்கிட்ட தனியாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும், சுவிசேஷ ஊழியத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யார் என்ன செய்கிறா, உடன்படுறா, யார் என்ன செய்கிறதில்ல, உடன்படுறதில்லை அப்படின்றது உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நிறைய காரியங்கள் எங்கள் பைபிள் காலேஜ் தம்பிங்களுக்கு தெரியும். ஏன்னா ஊழியத்தில் அவங்க நிறைய காரியங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுனால நிறைய காரியங்கள் அவர்கள்ட்ட சொல்லுவது உண்டு. ஆனால் பல காரியங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது, சில காரியங்கள் என் மனைவிக்கு கூட என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா இவங்க செய்கிறாங்களா செய்யலையா அப்படின்னு பேசவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஒரு சிலர் நீங்கள் மாத்திரம் எனக்கு என்ன செய்தீர்கள், உடன்பட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இது உடன்படுதல். எதெல்லாம் ஊழியத்தில் உடன்படணும், உபத்திரவத்தில் உடன்படணும், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் என்ன செய்யணும். ஒரு சபை அப்படின்னா அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எதிலெல்லாம் பங்கெடுக்கணும், சுவிசேஷ ஊழியத்தில் பங்கெடுக்கணும். ஊழியக்காரனுக்கு ஒரு உபத்திரவமாக ஊழியத்து நிமித்தம் வந்தால் அந்த ஊழியத்தில் என்ன செய்யணும். சில நேரங்களில் பவுலோட கலாத்தி சபையை பற்றி சொல்லுவார், நீங்கள் உங்கள் கண்களை எனக்கு பிடுங்கி கொடுக்க முடியுமானாலும் அதையும் என்ன செய்திருப்பீர்கள், கொடுத்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு சபை பவுலை என்ன செய்தது, நேசித்தது. அதுதான் உடன்படுதல். அடுத்தது 3வது சொல்றாரு, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட நீங்கள் என்ன நீங்கள் உடன்பட்டீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. 3 காரியம் எதுலெல்லாம் உடன்படலாம். கொடுக்கலாமா? இப்போ தாராளமாக கொடுக்கலாம். ஊழியத்துக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். திரும்ப கொடுத்துருவாருன்னு நம்பி என்ன செஞ்சிடாதீங்க. எந்த ஊழியக்காரனுக்கும் நான் தான் சொல்லுவேன், திரும்ப நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது ஊழியக்காரங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக திரும்ப கொடுக்கவே முடியாது. சில விசுவாசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் திரும்ப கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்தேன், நகையை அடமானம் வச்சு என்ன செஞ்சேன், கொடுத்தேன். கடைசியில் பாஸ்டரால் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. அதனால் நான் இந்த சபையை விட்டு இனிமேட்டுக்கு என்ன செய்ய போகிறேன், போக போகிறேன். நான் சொல்லுவேன், பாஸ்டருக்கு காணிக்கையாக கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா என்ன செய்ய வேண்டாம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயா, எங்கே போட்டு பார்க்காதீங்க, பாஸ்டர்கிட்ட போட்டு பார்க்காதீங்க. அவரால் கண்டிப்பாக திரும்ப கட்டுற அளவுக்கு ஆண்டவர் பலன் தருவாரான்றதுல எனக்கு சந்தேகம்தான். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை விட்டுட்டு தான் என்ன செய்வார், போ நீ என்னை நம்பாமல் இருந்தில்ல அப்படின்னு நம்மளை டீலில் விட்டு தான் என்ன செய்வார். நான் அதனால தான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் கொடுத்தா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். முடிஞ்சதை செய்வேன், செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எதை செய்வேன், நீங்கள் கொடுத்தா நல்லா செய்வேன், நீங்கள் கொடுக்கலன்னா கம்மியாக செய்வேன். ஆமென். கம்மியாக செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன்.
தேவ ராஜ்யத்திற்காக செயல்படுகிறதுல இப்படி இருந்தால் தான் நான் செய்வேன்னு எவன் நினைக்கிறானோ அவன் ஊழியமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கறதுல இருந்து, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் பவுல் சொல்கிறாரு கதை, அதை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பவுல் உண்மையாக இருந்திருப்பார். அதனால தான் இந்த சபை கடைசி வரைக்கும் அவங்களோட என்ன செஞ்சுருக்கு, உடன்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு பவுலுக்கு இவங்க கொடுத்துருப்பாங்க, திரும்ப என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அவருடைய நேசம், அவருடைய இருதயம் பொங்குது. அப்படின்னா தான் நீங்கள் அப்புறம் வேணால் கொடுங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க இப்போதைக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்புறம் சொல்லியிருப்பாங்க, வேணாம் பாஸ்டர், நான் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் என்ன செஞ்சேன், கொடுத்தோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். பவுலுடைய ஊழியத்தில் இந்த சபையின் பங்கு மிகப்பெரிய பங்கு. ஆமென். அல்லேலூயா. அவங்க இருதயத்தில் அந்த சபை மட்டும் கிரீடமாக தெரியுது. எப்படி தெரியுது? பிலிப்பி சபை மட்டும் பவுல் தலையில் இருக்கிற கிரீடம் அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. 3 காரியம், செய்யக்கூடாத 3 காரியம். எபேசியர் 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், அந்த வசனம் சொல்லுகிறது அன்ஃப்ரூட்ஃபுல் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ். நல்லா தான் இருப்பீங்க எல்லாருக்கும் முன்னாடி, திடீர்னு ஒரு தனிமைக்குள்ளே போன உடனே, இருட்டுக்குள்ளே போன உடனே, யாரும் நம்மளை பார்க்கல, யாருடைய கண்களும் நமக்கு என்ன செய்யாது, நம்மை பார்க்காது என்று சொல்லி சில தவறான காரியங்கள் நமக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட தவறான காரியங்கள் வரும்போது அதை கடிந்து கொள்ள வேண்டுமா? நன்றாக கவனிக்கணும். ஆண்டவர் இருளின் கிரியைகளை, அந்தகார கிரியைகளை தேவன் வெறுக்கிறார். யாரும் பார்க்கலன்னு செய்கிற காரியங்களை தேவன் வெறுக்கிறார். 2வது அவர் சொல்கிறாரு எந்த காரியங்கள், 1 தீமோத்தேயு 5:22 தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. வாசிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. மற்றவர்களுடைய பாவங்களுக்கும் என்ன செய்யாதே, உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சில பேருக்கு மற்றவன் பாவத்தில் இவன் பங்கெடுப்பான். நான் அடிக்கடி சொல்வேன், ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை என்ன செய்யணும், கண்டிக்கணும். ஒருத்தன் தவறு செய்கிறான்னா கண்டிக்கிறத விட்டுட்டு அவனுக்கு தூது புறாவாக என்ன செய்யக்கூடாது. இந்த தூது புறாவாக போகிறதுக்கு பேர் தான் இந்த மற்றவர்களுடைய பாவத்தில் என்ன செய்வது, உடன்படுவது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த காரியம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரும். ஏன்னா அது அந்தகார கிரியையில் ஒரு வெரைட்டி. இதுவும் மற்றவருடைய பாவங்களில் ஒருத்தன் தப்பு செய்கிறான்னு தெரியுது, என்ன பண்ணணும்? அண்ணனுங்க தப்பு செஞ்சாங்க, போட்டு கொடுத்தது யார்? யோசேப். நீங்கள் சொல்லுவீங்க அவன் போட்டு கொடுத்ததுனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு. அவன் போட்டு கொடுத்ததுனால தான் பெரிய ஆளான்னு நான் சொல்லுவேன். ஆமென். நீங்கள் குழியில் போட்டான்னு சொல்லுவீங்க, பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன் அவன் போட்டு கொடுத்ததுனால தான் பெரிய ஆளானா. ஆமென். அல்லேலூயா. நான் கவனிக்கணும். சில நேரங்களில் நம்ம சகோதரர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தவறு செய்கிறத நம்ம பார்த்தா, அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம தம்பி தப்பு செய்கிறான், உடனே அப்பா அம்மாட்ட போய் சொல்லணும், இப்படி தம்பி தப்பு செய்கிறான், அண்ணன் தப்பு செய்கிறான், அக்கா என்ன செய்கிறா தப்பு செய்கிறா, தங்கச்சி தப்பு செய்யுது அப்படின்றத என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ தான் அவங்கள என்ன செய்ய முடியும், திருத்த முடியும். அதை விட்டுட்டு அப்படியே கண்டுகாத மாதிரி பாராமுகமாக இருந்தால் அது பேர் உடன்படுதல். சில காரியங்களை நான் வன்மையாக கண்டிக்கும் போது சிலர் நினைப்பாங்க, என்னதுக்கு இவன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் கடைசியில் அது ஒரு தப்பாக நடக்கும்போது நம்ம கண்டிக்கலைன்னா அது அதில் நானும் என்ன செஞ்ச மாதிரி இருக்கும், உடன்பட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவர் தவறுன்னா கண்டிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது பெரிய ஆள் செஞ்சாலும் தப்பு தான், சின்ன ஆள் செஞ்சாலும் உங்கள் கண்ணுக்கு பட்டு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிடணும், அந்த காரியத்தை கண்டிக்கணும். அந்த காரியத்தில் உடன்பற்றக்கூடாது. ஆமென். 3வது ஒரு மிகப்பெரிய காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:4 வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல், பாவங்களுக்கு என்ன செய்யாதிருங்கள், உடன்படாதிருங்கள், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது என்னப்பா, அவளதுல உடன்படாதீங்க, வெளியே வாருங்கள்
அப்படின்னு சொல்றாங்களே, யார் அது? வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். இவைகளுக்கு பின்பு ஒரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. மகா பாபிலோன் என்ன செய்தது? விழுந்தது. பாபிலோனின் பாவத்திற்கு உடன்படாதே. அவர் சொல்றாரு, பாபிலோனின் பாவத்திற்கு என்ன செய்யாதே? ஆமா, பாவங்களுக்கு, அவளுடைய பாவங்களுக்கு என்ன செய்யாதே. இங்க வெறும் பாவம்னு சொல்லல, பாவங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபிலோனின் பாவங்கள் நிறைய, ஒரு பெரிய வெரைட்டி. ஆமென். பாபிலோன் அப்படின்னா ஒரு பெரிய நகரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நான் இப்படி சொல்கிறேன், இந்த பட்டணத்துக்குன்னே சில பாவங்கள் உண்டு. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன உண்டு? பட்டணத்துக்குன்னே சில பாவங்கள் உண்டு. அந்த பாவம் அரியலூரில் என்ன செய்யாது? இருக்காது. அரியலூரில் அந்த பாவத்துக்குரிய காரியங்கள் கிடைக்காது. ஆனால் அங்கே கிடைக்கும். பட்டணங்கள் பாவத்தினுடைய ஹப்புன்னே சொல்லலாம். நிறைய பட்டணங்கள், தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பட்டணங்கள் அனைத்திலும் நிறைய பாவங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். நான் இன்றைக்கு ஒரு 8-9 பாபிலோனின் பாவங்களை வேகமாக சொல்ல போகிறேன். பாபிலோன் அப்படின்ற இவளுடைய பாவங்கள் என்னென்ன அப்படின்றத நான் வேகமாக சொல்கிறேன். வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு. அது பேய்களுடைய குடியிருப்பு. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிருக்கிறது. இங்க சொல்ற ரொம்ப தெளிவா அந்த வார்த்தை, பேய்களின் குடியிருப்பு, அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. என்ன நடக்குது அப்ப? சோர்சரிஸ், விச்கிராஃப்ட், மந்திரவாதம், பில்லி சூன்யம், நாள் பார்க்கறது, ஜோசியம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப்பு. இதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் கிராமத்துலையா? 10 கிராமம் 20 கிராமத்தில் ஒரு ஜோசியக்காரன் இருப்பான். ஆனால் தெருவுக்கு 4 ஜோசியக்காரன் எங்கே இருப்பான்? மந்திரவாதிகளுக்கு பஞ்சமே இல்லையா? கேள்விப்படும்போது அதிசயமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் சென்னையில் சில பெரிய சிட்டிஸில் பார்க்கும்போது தெருவுக்கு தெருவு என்ன செய்கிறான்? பேய் ஏவல் விடுறான். பயங்கரமான கொடூரமான காரியங்கள் என்ன செய்கிறது? நடக்கிறது. முதல் காரியம் விச் கிராஃப்ட் அண்ட் சோர்சரி. 2வது அதனுடைய பாவம். 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மது. வேசித்தனம். பெரிய பட்டணங்கள் எதற்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, அதுக்கப்புறம் கல்கத்தா, வாரணாசி, உத்தரப்பிரதேசில் வாரணாசி, இந்தியாவில் 5 விதமான பெரிய விபச்சாரம் நடக்கிற 5 பட்டணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று நம்பர் 1 கொல்கத்தா, 2வது மும்பை, 3வது பார்த்திங்கன்னா 4வது இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசி இருக்குது. வாரணாசின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கெல்லாம் லைசன்ஸ்டு ப்ராஸ்டியூட்ஸ் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் அது அந்த அந்த ஏரியாவிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு உறைவிடமாக. அவர் சொல்ற ரொம்ப அழகா, அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஒரு ஊரை பற்றி சொல்லும் போது அந்த ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த சேனலில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஊரில் கணவனே தன் மனைவியை என்ன செய்கிறான்? 15 வயசில் கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிட்டு தன் மனைவியை ப்ராஸ்டியூட்டாக என்ன செய்கிறான்? வச்சு அவன் சம்பாதிக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள். இப்படிப்பட்ட ஊர் நம்ம நாட்டில் இருக்கு. அது பட்டணங்கள். அதெல்லாம் கிராமம் கிடையாது. அது என்னது? பட்டணங்கள். பாபிலோன் என்கிற வேசினே ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னா, பணத்துக்காக எதையும் என்ன செய்வார்கள்? வேசித்தனம். 3வதாக ஒரு பாவத்தை பாபிலோனை குறித்து சொல்லும்போது அந்த 3ஆம் வசனத்தையே வாசிக்கலாம். எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கு. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. செல்வ செருக்கினால். என்னது? மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது.
செல்வ செழிப்பு உண்டாக்குகிறதுக்கான அத்தனை வழிகளும் எங்கே இருக்கும்? நீங்கள் தொழில் வளம் அப்படின்னு சொல்கிற அந்த காரியங்கள் எல்லாம் எங்கே தான் இருக்கும்? பெரிய சிட்டிஸில் இருக்கும். ஆனால் அதனால் அங்கே என்ன இருக்குமா தெரியுமா? ஒரு ப்ரைடு இருக்குமா, பெருமை இருக்கும். என்ன இருக்கும்? பெருமை. பணம் வரும்போது பணம் தேவை, ஐஸ்வர்யத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யத்தினால ஒரு பெருமை வந்துச்சுன்னா அதை பிசாசு கொடுக்குறான். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட அவர் வேதனையான காரியங்களை கூட்ட மாட்டார். வேதனை எப்போ சேரும்? பெருமை வரும்போது சேரும். ஆமென். பணப்பெருமை. எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருக்கு? பாபிலோனின் பாவம் என்ன? பணப்பெருமை. முதல் காரியம், பாபிலோனின் பாவம் என்ன? மந்திரவாதம், பில்லிசூனியம். இரண்டாவது, பாபிலோனுடைய பாவம் என்ன? வேசித்தனம். மூன்றாவது, பாபிலோனுடைய பாவம் என்ன? பணப்பெருமை. நாலாவது, பாபிலோனுடைய பெருமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குடிவெறி. அந்த வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை என்ன செய்தார்களாம்? எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். கொடூரம். நேற்று தினத்தில் முந்தானது வாட்ஸ்அப்பில் ஒரு, அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு வருது. அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா 4 பொண்ணுங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. அது ஒரு படமா. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது. அதை சேனலில் போடுறான். என்ன பேட்டி கொடுக்குது தெரியுமா? நாங்கள்லாம் இனிமேல் தண்ணி அடிப்போமா அப்படின்னு சிரிக்குது. நாங்களும் தண்ணி அடிக்கலான்றதுக்கு இந்த படம் எங்களுக்கு கற்றுக் கொடுச்சு. பாபிலோன் என்கிற வேசியின் உக்கிரமான மதுவை கலந்து கொடுக்கிற வேசித்தனமான காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் ஓடிட்டு இருக்கு. அந்த பாவத்தில் நம்ம குடும்பம் என்ன செய்யக்கூடாது? பைபிளில் என்ன இருக்குது தெரியுமா? பாட்டிலையே பார்க்காதன்னு இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். தண்ணி அடிக்கக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? பாட்டிலையே பார்க்காத. பாட்டிலையே என்ன செய்யக்கூடாதான்? பார்க்கக்கூடாது. நம்மால், அதாவது அரசாங்கத்துக்கு சில விஷயம் தெரியுது. அவன் இப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி சீனு, சிகரெட் பிடிக்கிற மாதிரி சீன்லாம் வந்துச்சுன்னா என்ன போட சொல்லியிருக்கிறான்? ஒரு மது குடிப்பது உடல் நலத்திற்கு கேடுன்னு போடு. நான் என்ன சொல்கிறேன்? கேடுன்னு போட்டு நீ எதுக்கு அதை போடணும்? போடவே குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் அரசாங்கம் என்ன செய்யணும்? கேடான ஒரு விஷயத்தை அரசாங்கம் செய்யலாமா? தவறான ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு என்ன முடியல அப்படின்னா, குடிகாரனை குடிக்காமல் இருக்க வைக்க முடியலையே. அதுக்கு தானப்பா நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குதுன்னு. அல்லேலூயா. வேசித்தனம் அங்கே இருக்கிற, அதாவது எப்படி சொல்றது? குடி வெறி, ட்ரங்கட்னஸ். 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய பாவம் எது வரைக்கும் எட்டினதா? வானபரி. சரி, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வானபரியந்தம் எந்த நாட்டோடைய பாவம் எட்டியச்சு? எந்த நாட்டோட பாவம் எட்டியது? சோதோம் கொமராவின் பாவம் தான் எட்டியது. வானபரியந்தம் எட்டியது அப்படின்னா அது என்ன பாவம் சோதோம் கொமராவில இருந்து எட்டுச்சு? ஓரின சேர்க்கை. அப்போ ஹோமோசெக்சுவல்ஸ், ஓரின சேர்க்கை எது வரைக்கும் போச்சான்? தன் பாலின சேர்க்கை அப்படின்னு தமிழ்ல என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ பேசித்தனம், பாபிலோனின் பாவம் என்ன? அவளுடைய பாவம் அது வரைக்கும் போச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்றைய பட்டணங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதில் உடன்படக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட பாவத்தில் நீ என்ன செய்யாத. நீ இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலே நீ எதோட? பாபிலோனின் பாவத்தில் என்ன செய்கிற? இருக்கிற. வேசித்தன பாவத்தில் இருக்கிற. அப்படிப்பட்ட பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஏன்னா இந்த நகரத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டார், எரித்தார்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனின் தண்டனை அப்படின்னா அது ஒரு தனி பனிஷ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர் என்னென்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அடுத்தது பாபிலோனின் பாவம் என்ன? 13-14 வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். இலவங்க பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணி. நீங்க அந்த லிஸ்ட் வந்து 11ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா பொன்னுல இருந்து ஆரம்பிக்குது. கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் அப்படியே லைன் நீங்க வந்துக்கிட்டீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியா முடிகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங்.
கோல்டு டிராஃபிக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஹியூமன் டிராஃபிக்கிங். இன்றைக்கி எப்படி சொல்கிறது, ஹியூமன் டிராஃபிக்கிங்னா சரியான தமிழ் வார்த்தை மனிதர்களை என்ன செய்வது, விற்பனை செய்வது. எத்தனை பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவுலையும் எத்தனையோ பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கடத்தப்படுறாங்க. முக்கியமாக பெண் பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. 7-8 வயசு பிள்ளைங்க, 10 வயசு 11 வயசு பிள்ளைங்க, 14 வயசு 15 வயசு பிள்ளைங்கன்னு கடத்தப்பட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு அவர்கள் வெளியே கடத்தப்படுகிறார்கள். முக்கியமாக இந்த குழந்தைங்க 3 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் கடத்தப்பட்டு முக்கியமான சிட்டிஸில் தான் கடத்தப்படுறாங்க. அந்த குழந்தைங்க கடத்தப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற முக்கியமான அத்தனை உறுப்புகளையும் எடுத்துடுறாங்களாம். எடுத்து ஃபாரினுக்கு என்ன செய்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. பைபிளில் இந்த வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். மனுஷனுடைய ஆத்துமாவை வாங்குறவன், அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளோட உடல் உறுப்பு தானம் என்கிற பெயரிலே இன்றைக்கு ஒரு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்கே தான் நடக்குது? அரியலூரில் நடக்காது. எங்கே நடக்கும்? பெரிய சிட்டிஸில் நடக்கும். ஆண்டவர் இந்த சிட்டிஸை குறித்து சொல்லும் போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லார். எல்லா பொருளும் உனக்கு கிடைக்கும், கிட்னியும் கிடைக்கும், கண்ணும் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஹார்ட்டு, லிவரு எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. கை கால் எல்லாத்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உறுப்புகள் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லார், அவளை எரிப்பேன் நான். அவளை எரிக்கும் போது இதெல்லாம் கிடைக்காதேன்னு நீ கவலைப்படுவ. ஆமென். இப்படி பண்ணுறது மிகப்பெரிய பாவம். தானமாக கொடுக்கறது பரவாயில்ல, கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் இந்த உறுப்புகளை எடுத்து அந்த ஆத்துமாக்களுக்கு விலை இல்லாமல் அந்த ஆத்துமாக்களை அழித்து போடுகிற கொடூரர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். பாபிலோனின் பாவத்தில் நம்முடைய இந்திய தேசமும் இருக்கின்றது. வேதத்தில் அடுத்ததாக ஒரு பாவம் சொல்லப்படுது. இது பேர் திரட்சி. சொல்லுங்க, இது என்னது? திரட்சி. எல்லாமே கிடைக்கும். பாபிலோனின் பாவத்தில் ஒன்று திரட்சி. ஒரு குறையும் கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. கிராமத்துக்காரன் சாப்பாடு இருக்கு, அங்கே போனீங்கன்னா எல்லாமே என்ன செய்யும், எங்கே ஃப்ரீயை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே சாப்பாடு போடுறத விட்டு அங்கே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் சோறை போட்டுக்கிட்டு இருக்கான். கிராமத்தில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டால் கூலியால் ஏதாவது சாப்பிடுவான். இவன் எங்கே போட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பாடை? அங்கே எல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான், 10 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டு போயிடுறான். யோசிச்சு பாருங்க. செய்கிறவன் தியாகமாக செய்கிறேன்னு சொல்லி எங்கே உட்காந்து செஞ்சுட்ருக்கிறான்? மெட்ராஸில் செஞ்சிட்ருக்கிறான். நான் சொல்லுவேன், ஆண்டவர் இன்றைக்கு திரட்சி தான் அவங்களுடைய பாவம். அடுத்ததாக அவங்களுடைய பாவம் என்ன? 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22. சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் எங்க இது இருக்கு? நைட்டு ஃபுல்லா கிளப்பு, கேப்ரே, பப். முன்னாடிலாம் கிளப்புன்னு சொல்லுவாங்க, இப்போ என்னவா? பப்பு. என்ன பப்பு? ஆமாம், பப்பில் போய் என்ன செய்ய வேண்டியது? சுரமண்டலம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு டங்கு 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 டங்குன்னு குதிக்க வேண்டியது. நைட்டு ஃபுல்லாக குதிச்சுவிட்டு காலையில் என்ன செய்ய வேண்டியது? தலைவலியோட ஆஃபீஸுக்கு போய் என்ன செய்ய வேண்டியது? வேலை. அங்கே நீ எப்படி வேணாலும் வா, ஜட்டியோட கூட வாண்டுறானா இப்போல்லாம். ஏன்னா வேலை ரொம்ப ஹார்டாக கொடுத்தா இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. நோ ட்ரெஸ் கோட் பாஸ்டர். எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் அப்படியே தான் என்ன செய்வாங்களாம். அப்படி ஒரு இடத்துல வேலை செய்கிறத விட சும்மா வயல் நிலத்தில் போய் என்ன செஞ்சுட்டு போயிடலாம் சொல்லுங்கள். நம்மளால் போய் எங்கே வேலை செய்யலாம்? பாவம் அப்படியே முன்னாடி என்ன செய்யுது? பாவத்துக்கு இழுக்கிற அத்தனை காரியங்களும் உட்காந்துட்டு நீ அங்கே பாவம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கை போட்டுட்டு என்ன பண்ண வேண்டியது? ஆண்டவரே என்னை மன்னியும் ஓன் ஆள வேண்டியது. ஒரு நாள் ஓங்கி அறைவார் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆளுங்களை. அல்லேலூயா. கிளப்பு மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்கான். அந்த வாசிங்க, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் என்ன செய்யப்படுவதில்லை, காணப்படுவதில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படும். அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்கு. ஃபேக்ட்ரிஸு, ஆஃபீஸஸ் நிறைய இருக்கிற பட்டணம் பாபிலோன். பாபிலோனின் பாவம் என்ன? நிறைவான சம்பாத்தியம், நிறைவான என்ஜாய்மெண்ட். we have to enjoy the world. உலகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதில் உடன்படக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ஒரு காரியம் 24ஆம் வசனம், தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியிலே கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது.
3 பேருடைய ரத்தம் காணப்படுது. நீ தப்பு பண்ற அப்படின்னு கண்டிக்கிற சபையை அவன் அழிக்கிறான், பாபிலோன். அது மட்டும் இல்ல, கொலை, எதிர்த்து பேசினா போதும் கொன்னுடுவான். சில பேர் சொல்றாங்க அந்த கேஸ்ல இப்போ ஒருத்தர் காணோம் தூத்துக்குடியில், எங்க போனாருன்னு தெரியல. அவர் பேர் என்னமோ முகிலனா முகுந்தனா, முகிலன். அவரை காணவில்லைன்னு ஃபேஸ்புக்கில், எனக்கு தெரியாது அவரை பற்றி. திடீர்னு பார்த்தா அவர் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, நாங்கள் எங்கள் நாடு எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கணும், அதனால் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் இதை இருக்கிறோம், ஏதோ அது சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் சமூக ஆர்வலர். அவரை காணம்மா. ஏன்னா பைபிள் சொல்லுது பாபிலோன் அழிக்கின்றது, பாபிலோன் கொலை செய்கிறது. பாபிலோனின் பாவம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களையும் நல்லவர்களையும் கொல்லுகிற பாவம். நன்மை செஞ்சா சாவணும், பரிசுத்தமா வாழு அப்படின்னு சொன்னா அவனை கொன்னுடுவோண்டா. அவன் உயிரோடு இருக்கிறனால தானே இப்படி என்ன செய்யறான் இருக்கிறான். இது பாபிலோனின் பாவம். உன்னை கண்டிக்கிறவர்களுக்கு எதிரா, உனக்கு எதிராக நீ தப்பு செய்கிறன்றவங்களுக்கு எதிராக நீ பேசினா அது பாபிலோனின் பாவம். ஆமென். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. ஆமென். நமக்குள்ளே வந்துடக்கூடாது. எங்கே வந்துடக்கூடாது? நமக்குள்ளே வந்துடக்கூடாது. 8 காரியங்கள் நான் இங்கே சொன்னேன். 9 காரியங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திரட்சி, உடல் உறுப்பு, அந்த கொள்ளை, இப்படி ஏகப்பட்ட பாவங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் போய் இந்த பைபிளில் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பாபிலோனின் பாவம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களில் சபைக்குள்ளே இதெல்லாம் போதிக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத என்ன செய்யணும்? சொல்லணும். இதை செய்கிறவங்களோட உடன்படாதன்னு சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பாவங்களுக்கு என்ன செய்யாதிருங்கள்? உடன்படாதிருங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, பாபிலோனின் பாவத்திற்கு எங்கள் திருச்சபை, எங்கள் ஆண்டவரே மக்கள் உடன்படாதபடி, எங்கள் தேசம் உடன்படாதபடி, இது ஒரு ஸ்பிரிட், பாபிலோன்ற வேசியினுடைய ஆவி எங்கள் தேசத்திலிருந்து வெளியேறத்தக்கதாய் இந்த காலை வேளையில் இந்த பாவங்களை, இந்த ஆண்டவரே அந்தகார கிரியைகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில், எங்கள் திருச்சபைகளுக்குள்ள, எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மக்கள், பெரிய பெரிய பட்டணங்களில் வசிக்கிற எங்கள் நண்பர்கள் ஆண்டவரை பத்திரமாய் இருப்பார்களாக. இவளை விட்டு வெளியேறி ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தம் ஆண்டவரே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.